Hi everyone, welcome to Study Econ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்னா என்ன, அது எப்போ நோட்டிஃபை பண்ணுவாங்க, ஸோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஏன் அப்படின்னா பேங்க்கினுடைய ரெக்கவரி ஆக்ஷன்ஸை பற்றி நிறையா கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற பேசிக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ இந்த டாபிக் நம்ம எடுத்திருக்கோம் அதுக்காக தான். ஸோ வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அப்கமிங் ஸ்லைட்ஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டெஃபனிஷன். ஓகே, டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது நான் ஆர்பிஐ சர்க்குலர்லேருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்பிஐ சர்க்குலர் தான் திஸ் டாக்குமெண்ட்னு வரும். The document defines willful defaulter as an intentional and deliberate failure to repay the dues. ஓகே, ஸோ ஒருத்தர் கடன் வாங்கிட்டார் பேங்க்லேருந்து. அந்த பேங்க்லேருந்து ஒரு கடன் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு நெட்வொர்த் இருக்குது, அவருக்கு ஒரு நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்குது, அவர் பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட்டாக ஓடிட்டுருக்கு, நல்ல அசட்ஸ் வச்சுருக்காரு, அசட்ஸ் க்ரியேட்டும் பண்ணியிருக்காரு. பட் அவரால் அந்த லோனை கட்ட முடியாது, லோன் கட்ட மாட்டேன், எனக்கு அந்த ரீசன் இருக்குது இந்த ரீசன் இருக்குதுன்னு ஏமாத்துறது தான் வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்றாங்க. ஸோ இந்த வில்ஃபுல் டிஃபால்ட்டர் கான்செப்ட் எதுக்காக வந்தது அப்படின்னா, இது நாட் ஓன்லி ஃபார் பேங்க்ஸ். ஏன்னா பேங்க்ஸ் அதை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணாது, ஒரு வில்ஃபுல் டிஃபால்ட்டருக்கு லோன் கொடுக்கறது கன்சிடர் பண்ணாது. அதர் தேன் பேங்க்ஸ்க்கு வேறு யாருக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டார்ஸ். ஸோ இந்த இன்வெஸ்டார்ஸ்க்கும் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டு தெரியணும். அப்போ தான் அவங்க கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் அவங்க பேமெண்ட் டியூன்றது என்ன அப்படின்னா ஃபைனான்ஷியல் டிசிப்ளினை பற்றி சொல்கிறது தான் டியூஸ். ஓகே, நீங்கள் ஒருத்தருக்கு பணம் தர வேண்டியது இருக்குது, அந்த பணத்தை நீங்கள் கரெக்டான டைமில் கொடுத்தால் மட்டும்தான் உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட்டு டெவலப் ஆகும். ஸோ இன்வெஸ்டர்ஸும் அதுதானே. இப்போ ஒரு கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டை எக்ஸாக்ட் டைமில் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா தென் தட் கம்பெனி இஸ் எ குட் கம்பெனி. ஓகே, இல்லை வேறு ஏதாவது ரீசன் சொல்லி அவங்க இன்வெஸ்டார்ஸுக்கு போக வேண்டிய ப்ராஃபிட்டோ இல்லை அவங்களுக்கு போக வேண்டிய ஒரு மந்த்லி கிரெடிட் ஆகும் இல்லைங்களா, இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி வேறு ஏதாவது ப்ராஃபிட்டில் ஒரு ஷேரு, ஸோ இந்த மாதிரிலாம் கிரெடிட் ஆகிறத அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வில்ஃபுல் டிஃபால்ட்டர் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெப்சைட்லேயுமே இருக்கும். மெயினாக ஆர்பிஐ வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலுமே லிஸ்ட் ஆஃப் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு எல்லா பேங்க்லேருந்தும் டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்குமே நாட் ஓன்லி பேங்க்ஸ், இட் இஸ் ஆக்சுவலி டு என்பிஎஃப்சிஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ ஃபைனான்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய இல்லை நோட்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே அவங்க கம்பெனியில் பணம் வாங்கி நெட்வொர்த் நல்லா இருக்கிற ஒரு ஆள் பணம் கட்டாமல் இருக்கார் அப்படிங்கிறது வில்ஃபுல் டிஃபால்ட்டர் லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக என்ன தெரியும் அப்படின்னா, அவங்ககிட்ட பணம் இருக்குது ஆனால் கட்ட மாட்டான் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அது என்ன நடக்குது அதுதான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னுடைய கட் ஆஃப் லிமிட் என்ன? ஸோ எல்லாரையும் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஸோ கட் ஆஃப் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் 25 லட்சம் சார். ஓகே, ஸோ வென்எவர் எக்ஸ்போஷர் இன்க்ரீசஸ் டு 25 lakhs நீங்கள் வில்ஃபுல் டிஃபால்ட்டரை டிக்ளேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு 25 லட்சத்துக்கு மேலே இல்லை, ஒரு லோனுடைய அவுட்ஸ்டாண்டிங், இன்னும் சொல்ல போனால் ஒரு லோன் 25 லட்சத்துக்கு மேலே இருக்க லோனுன்னு சொல்கிறத விட ஒரு லோனுடைய அவுட்ஸ்டாண்டிங் 25 lakhsக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வில்ஃபுல் டிஃபால்ட்டராக டிக்ளேர் பண்ண முடியும். இஃப் ஹீ இஸ் ஹேவிங் குட் நெட்வொர்த் அண்ட் கேஷ் ஃப்ளோ. அதுதான் மெயின் இதில்.
உண்மையாலுமே அவங்ககிட்ட பணம் இல்லை, அவனுடைய பிஸ்னஸ் வந்து டோட்டலாக லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா then you cannot declare as willful defaulter. Other than that you can declare as willful defaulter. ஓகே, ஸோ இதுதான் மெயின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 1999 வந்து ஆர்பிஐ வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ் நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம், எங்களுக்கு வந்துட்டு தெரிவுபடுத்துங்க, நாங்கள் மற்ற பேங்க்குக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுவோம், மற்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க. ஸோ இதே தான் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் அமௌண்ட் வந்து ₹25 lakhs and above. ஓகே, சரி, இது வந்து யார் ரெஸ்பான்சிபிள்? இப்போ வந்து ஒரு பிரான்ச் மேனேஜர் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு சொல்ல முடியுமா, இல்லை ஒரு ரீஜனல் மேனேஜர் சொல்ல முடியுமா, இல்லை வந்து எனி ஆஃபீஸர் கேன் டூவா? கிடையாது. ஒரே ஒரு பர்சன் தான், ஹீ இஸ் கால்ட் இடி. இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள். யாரெல்லாம் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கமிட்டி வச்சு போர்டு அப்ரூவலோடு கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் இதில் மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேங்கர் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த பேங்கர் தான் வந்து பேங்கர் ஆர் என்பிஎஃப்சி, இவங்க தான் வந்து லோன்ஸ் கொடுக்கறது. ஸோ யார் யாருக்கெல்லாம் லோன் கொடுக்கலாம்? ஒரு கம்பெனியை வில்ஃபுல் டிஃபால்ட்டராக சொல்ல முடியும், ஒரு இண்டிவிஜுவலையும் சொல்ல முடியும், கேரண்டரும் வில்ஃபுல் டிஃபால்ட்டருக்குள்ளே வருவாங்க. ஓகே, ஸோ கேரண்டரையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கேரண்டர்னுடைய ரோல் என்ன? இஃப் எ பர்சன் இஸ் நாட் பேயிங் த மணி ஆர் டியூஸ், then guarantor steps into the shoes of borrower. ஸோ பாரோவர் ஃபெயிலியர் ஆகிட்டான், ஒரு அக்கௌண்ட் என்பிஏ ஆயிடுச்சு, அவனால் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா தென் கேரண்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த கேரண்டர் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர் சர்க்கிள்குள்ளே வந்துடுவார். ஓகேங்களா? ஸோ தேர் ஆர் 4 மெயின் கேரக்டர்ஸ். ஓகே, பேங்கர், இட் மே பி எ கம்பெனி, இவங்க எல்லாருமே வந்துட்டு லெண்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பாரோவர்ஸ், நம்ம வந்து லெண்டர். ஓகே, சரியா? இதுதான் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னுடைய மெயின் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் யார் மேலே வேணாலும் நீங்கள் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியும். நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ. ஓகே, நெக்ஸ்ட் வில்ஃபுல் டிஃபால்ட்டர். எப்போ வந்து ஒருத்தர் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, டெலிபரேட்லி நான் பேமெண்ட். இது எல்லாருக்கும் தெரியும். அவங்ககிட்ட பணம் இருந்தும் அவன் வந்து கட்டாமல் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர். அடுத்து சிம்போனிங் ஆஃப் ஃபண்ட். சிம்போனிங் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னா டைவர்ஷன். நம்ம பேங்க்கில் வந்து அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை வந்து டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட். ஓகே, இந்த டைவர்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு யூனிட் ஏன்ற யூனிட்டுக்கு வாங்கியிருக்காரு. இந்த யூனிட் வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் சம் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க, மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெஷினரிஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, சம் கைண்ட் ஆஃப் மெஷினரி. இவர் இதுக்காக வந்து லோன் வாங்கிட்டாரு, ஒரு 70 lakhs வாங்கியிருக்கார். இந்த 70 lakhs என்ன பண்ணுறாரு, இந்த யூனிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கொண்டு போய் நேராக ஒரு இடத்த வாங்கி போடுறாரு, பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட். இல்லையா கோல்டை வாங்கி வைக்கிறாரு, இல்லையா ஷேர் மார்க்கெட்டில் போடுறாரு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டை டைவர்ட் பண்ணுறாரு. ஸோ இவங்களும் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டரில் வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மிஸ்யூஸ் ஆஃப் அசட். மிஸ்யூஸ் ஆஃப் அசட்னா என்னென்னா, சேம் இதே ஸ்டோரி எடுத்துக்குவோம். நீங்கள் வந்து ஒரு 70 lakhs சேங்ஷன் பண்ணியிருக்கீங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு மெஷினரி வாங்கிறதுக்கு, ஒரு பெரிய மெஷினரி வாங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த மெஷினரியை வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வாங்கலை மாட்டேங்கிறாரு. அந்த செல்லர்கிட்ட பணமும் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க, டிடி போட்டோ இல்லை வந்து நெஃப்ட் போட்டோ பணம் அனுப்பிச்சிட்டிங்க, வெண்டார் டியூ டெலிஜென்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ பணம் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகும், அவர் வந்து இங்கே உங்களுக்கு மெஷினை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா மெஷினரியை இவர் வாங்கலை, அதுக்கு பதில் அந்த பணத்தையும் வாங்கிக்குவாங்க, டேக்ஸை மட்டும் பே பண்ணி. அதுவும் வில்ஃபுல் டிஃபால்ட்டரில் வரும். ஓகே, அதே மாதிரி மிஸ்யூட்டிலைஸ்ட். மிஸ்யூட்டிலைஸ்ட் அப்படின்னா என்னது,
அந்த கம்பெனி வந்து தேவையானதுக்கு யூஸ் பண்ணாமல் தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறது. இதே மிஷினை வந்து ஃபஸ்ட் ஹேண்டில் வாங்க, ஃபஸ்ட் ஹேண்டுக்கு நம்மக்கிட்ட கொட்டேஷன் கொடுத்துட்டு செகண்ட் ஹேண்டு மிஷினை தூக்கி உள்ளே வைக்கிறது. ஸோ இதெல்லாமே நடக்கும். ஜென்ரலி வந்து நீங்கள் ஒரு காருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க, இல்லை பைக்குக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் அந்த ப்ரைஸை வந்து செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ஒரு இனோவா கார் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 25 lakhs 30 lakhs அதுக்கு ப்ரைஸ் வருதுன்னா நமக்கே தெரியும் இது இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் நம்ம அந்த ஆன்லைன்லேயும் செக் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் மெஷினரிஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? ஏன்னா ஒரு கார் பைக்கு நீங்கள் வாங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் வெண்டார்ஸ் இருப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த பர்டிகுலர் கம்பெனி ஒன்று தான் இருக்கும். இப்போ ஹுண்டாய் அப்படின்னா ஹுண்டாய் கம்பெனியில் போய் நீங்கள் செக் பண்ண முடியும் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு, ±10% பேஸ்ட் ஆன் த ஆக்சசரிஸ் அண்ட் ப்ராஃபிட்டு. பட் ஒரு பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் மெஷின் அப்படி அதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா அது வந்து நிறைய பேர் அதை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் சொல்கிறேன், தட் ஹேஸ் டு பி வெரிஃபைடு பை யூ. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நெட்டில் வந்து இந்தியா மார்ட் இருக்குது, அப்புறம் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா அலிபாபா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கணும் பிஃபோர் கிவிங் த கிரெடிட். அந்த கொட்டேஷன் கரெக்டான கொட்டேஷன் தானே, இல்லை மெஷினரி வந்து ஹையர் வேல்யூவாக கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ லோன் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கிரெடிட் ஆஃபீஸராக இருக்கீங்க, நீங்கள் லோன் பண்ணிகிட்ருக்கீங்க, கஸ்டமர் டிக்ளரேஷன்லாம் வாங்குவீங்கள, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வாங்குவீங்க, அவங்களுடைய பர்டிகுலர் கொட்டேஷன் வாங்குவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கும் போது ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அது வந்து வில்ஃபுல் டிஃபால்டர். ஏன்னா அவன் ஏமாற்ற தானே செஞ்சுருக்கான் இல்லையா, அவன் தெரிஞ்சு அவன் ஏமாற்றிருக்கான், ஒரு பொய் சொல்லியிருக்கான். ஸோ தே ஆர் ஆல்சோ வில்ஃபுல் டிஃபால்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். இன்னும் 2 கேசஸ் இருக்குது. இன்னும் 2 கேஸ் என்ன அப்படின்னா டிஸ்போசல் ஆஃப் செக்யூரிட்டிஸ். டிஸ்போசல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து நம்ம பேங்க்கில் வந்து 2 செக்யூரிட்டி மேண்டேட்ரி, கரெக்டாக? ஒன்று வந்து ப்ரைமரி செக்யூரிட்டி, இன்னொன்று வந்து கொலேட்ரல் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ கொலேட்ரல் செக்யூரிட்டி பேங்க்குக்கு தெரியாமல் விற்க முடியாது. ஏன்னா நம்ம எம்ஓடி பண்ணுவோம், இஎம் கிரியேட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஓகே, அப்படி இல்லைன்னா லீனாவது மார்க் பண்ணுவோம் எஃப்டிஆர் கொடுத்தாங்க அப்படின்னா. திஸ் ப்ரைமரி செக்யூரிட்டினா என்னென்னா மெயின்லி வந்து ஸ்டாக்ஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா மெஷினரியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மெஷினரி பார்ட்டில் வரும்போது பேங்க்கு ஒரு ஃபைனான்ஸ் மூலயமா மெஷினை வாங்கியிருக்கான். ஆனால் பேங்க்குக்கு தெரியாமையே வந்துட்டு அந்த மெஷினை வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஹேண்டில் விற்றுட்டான். ஆனால் லோன் இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, கேஸ் நல்லா பார்க்கணும். மெஷினரி வந்து இருக்குது, மெஷினரி வந்து ஒரு 70 lakhs மெஷினரி அங்கே இருக்குது. இந்த 70 lakhs மெஷினரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து போஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டீங்க, மெஷினரி ரன் ஆகிட்டுருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. 3 monthsக்கு அப்புறமேட்டு இன்ஸ்பெக்ஷன் முடிச்சிட்டிங்க. ஸோ ஒவ்வொரு 3 monthுக்கும் நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகணும். டர்ம் லோன்னாலுமே நம்ம போய் தான் ஆகணும். ஸோ இன் சம் கேசஸில் செக்யூரிட்டிஸ் வந்து பேங்க்குக்கு தெரியாமல் அந்த பர்டிகுலர் பாரோவர் வந்து சேல்ஸ் பண்ணிவிடுவார். 70 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன் சார், செகண்ட் ஹேண்ட் ரேட்டுக்கு 60 ரூபாய்க்கு கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்க. ஆனால் லோனை க்ளோஸ் பண்ணலை. அந்த 60 லட்சத்தை அட்லீஸ்ட் லோன்லையாவது கட்டியிருக்கணும், லோனை க்ளோஸ் பண்ணல. ஸோ வாட் ஹேப்பன்? இட்ஸ் அ கிளியர் கேஸ் ஆஃப் வில்ஃபுல் டிஃபால்ட். ஓகே, அடுத்து fraudulent transaction. Any fraudulent transaction conducted by the borrower indicate an intention to default. எந்த விதமான ஃப்ராட் டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டருக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? சரி, அடுத்த ஸ்லைடு போமா? ஓகே, அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா வில்ஃபுல் டிஃபால்ட்டர் கேஸில். ஸோ வில்ஃபுல் டிஃபால்ட்டர் எப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேங்கராக வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. அவன் வந்து கரெக்டாக லோனை பே பண்ணணும். நம்ம கடன் கொடுக்கறதே எதுக்காக? அது கரெக்டான ரீபேமெண்ட் வரணுன்றதுக்காக தான். அதுதான் நம்ம பிஸ்னஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எண்ட் யூஸ் மானிட்டரிங் இம்பார்ட்டண்ட். ஓகே,
ஒரு பேங்க்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் டெஃபினட்டாக வந்து எண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்டை வந்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, 3 months ஒன்ஸு, இல்லை வேறு ஒரு ஆஃபீஸர் வந்தாங்க, இல்லை நீங்களே ஒரு புது பிரான்ச்சுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு லோன்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஸ்பெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். வில்ஃபுல் டிஃபால்ட்டில் 25 lakhsக்கு மேலே வில்ஃபுல் டிஃபால்ட் சொன்னீங்க. 25 lakhs கீழே இருந்தால் என்ன விஷயம் அப்படின்னா, 25 lakhsக்கு கீழே இருந்தால் வில்ஃபுல் டிஃபால்ட்டராக நம்ம கொடுக்க தேவை கிடையாது. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, 25 lakhsக்கு மேலே வில்ஃபுல் டிஃபால்ட்டராக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சிபில்லையும் அப்டேட் ஆகிடும். நீங்கள் சிபில் பார்க்கும்போது தெரியும் வில்ஃபுல் டிஃபால்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அந்த வில்ஃபுல் டிஃபால்ட்டர் சிபிலில் வருது அப்படின்னா, சிவில் கேசஸில் வந்து 2 கேஸுமே வரும். ஒன்று வந்து சூட் ஃபைல்டு, இன்னொன்று வந்து நான் சூட் ஃபைல்டு. ஓகே, ஸோ 2 கேசஸ்லையுமே நீங்கள் வில்ஃபுல் டிஃபால்ட்னு சொல்லி உங்களால் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். வாட் இஸ் த மெஷர்ஸ், பீனல் மெஷர்ஸ்? ஸோ சர்க்குலர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் ஆக்ஷன் எடுக்க சொல்லுது. ஓகே, அதுதான் பெனால்ட்டி அவங்களுக்கு. நீங்கள் போய்ட்டு இன்ட்ரெஸ்டெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ராவும் போடலாம், அது வேறு விஷயம், அது பேங்க் பாலிசி பொறுத்திருக்கு. பட் நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். லீகல் ஆக்ஷன்னா என்ன சார்? எல்லாமே பேங்க்கில் வந்து கிரிமினல் ஆக்ஷனே கிடையாது, எல்லாமே சிவில் சூட்டு தான். மேக்ஸிமம் சிவில் சூட் தான் வரும். அதிகபட்சம் 1-2 கேஸில் நம்ம எஃப்ஐஆர் கொடுப்போம். பட் லீகல் ஆக்ஷன் இதுக்கு தாராளமாக எடுக்க முடியும் கிரிமினல் கேசஸில். ஓகே, ஸோ இந்தியன் பீனல் கோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 செக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக இவங்களுக்கு சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 செக்ஷனுமே வந்து போத் சிவில் அண்ட் கிரிமினல்லையும் இருக்குது. சரியா? ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்ப்போம். எஸ், திஸ் இஸ் த 2 செக்ஷன். இந்தியன் பீனல் கோடு கீழே செக்ஷன் 403, செக்ஷன் 415, இந்த 2க்கு கீழேயே வந்து நம்ம கேசஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 403 அப்படின்னா என்னென்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஓகே, அடுத்து வந்து சீட்டிங். இந்த 2 கேஸுமே வந்து ஒரு வில்ஃபுல் டிஃபால்ட்டர் மேலே நீங்கள் போட முடியும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நீங்கள் இந்த கேசஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வில் டேக் த ஆக்ஷன் ஆஸ் ஃபாஸ்டர் ஆஸ் பாசிபிள் டு ரெக்கவர் த பேங்க் டியூஸ். பிகாஸ் அவங்க கிட்ட பணம் இருக்குது, பணம் இருந்து இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன அந்த 6 பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் மெயின் பாயிண்ட். அந்த 6 வேலையில் ஏதாவது ஒன்றில் ஃபிட்டின் ஆனால் கூட நீங்கள் இந்த கேசஸ் போட முடியும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இந்தியன் பீனல் கோட் படி நீங்கள் கண்டிப்பாக அவங்கள சார்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி. ஸோ ஒன்ஸ் அது போட்டாங்க அப்படின்னா இது வந்துட்டு கம்பல்சரி நம்ம போடணுன்றது கூட கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம அப்போவும் ஒரு பாரோவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்போம். என்ன சான்ஸ்னால், ஒன்று லோனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்க, இல்லையா ஓடிஎஸ் பண்ணுங்கள். 1 டைம் செட்டில்மெண்ட்டும் நம்ம ஆஃபர் பண்ணுவோம். சில பேங்க்ஸ் 1 டைம் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க, சில பேங்க்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு பேங்க்கினுடைய பாலிசி படி இருக்குது. பட் இது 2க்கும் சான்சஸ் இருக்குது, சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டான் அப்படின்னா நீங்கள் இந்த பண்ண தேவையில்ல. ஓகே, இதுலேயும் அவன் காம்ப்ரமைஸ் ஆகலை, என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஆனால் ஓடிஎஸ் கூட பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த லோனை கட்டாமல் தான் விடுவேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்ம அடுத்த பீனல் கோடுக்கு போயிடுவோம். ஏன்னா அடுத்த ப்ரொசீஜர் அதுதான். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட்டு. ஆடிட்டருடைய ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் இதில். ஓகே, ஸோ ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லோன்ஸை வந்துட்டு எண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்டு கரெக்டாக இருக்கா, இன்சூரன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, பேங்க்கினுடைய இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமே அவங்க தான். ஓகே, ஸோ ஆடிட்டர் ஏதாவது ஒரு பாயிண்ட் மேக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, வேலிடான பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம கம்ப்ளை பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ ஆடிட்டர் பாயிண்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு லோன்ஸை பொறுத்த வரையிலும். ஸோ இது வந்து ரொம்ப க்ரூஷியலான ஏரியா. ஓகே,
ஸோ அப்போ தான் வந்து உங்கள் லோன் போர்ட்ஃபோலியோவோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி மெயின் ரோல் ஆஃப் ஆடிட்டர். நிறைய டைப் ஆஃப் ஆடிட்டர் இருக்காங்க. இன்டர்னல் இருக்காங்க, கன்கரண்ட் இருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு வெளியேருந்து வந்த ஆடிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ தே வில் டேக் கேர் ஆஃப் திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம். ஸோ எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்? ஒருத்தர் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தேர் இஸ் அ ஃபார்மேட் ஃபார் தட். ஸோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபில் பண்ணி நம்மளுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் இடி எல்லாமே சைன் பண்ணி அதை நம்ம ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ தட் தே வில் அவங்களும் ஒரு டைம் செக் பண்ணிட்டு தான் ஏற்றுவாங்க. ஓகேங்களா, வில்ஃபுல் டிஃபால்ட்டர் லிஸ்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட்டு கேரண்டர்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். இதுதான் நான் சொல்லியிருந்தேன். இன்க்ளூஷன் ஆஃப் கேரண்டர்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இஃப் கேரண்டரும் வந்து நல்ல ஒரு வெல்த்தியாக இருந்துக்கிட்டு இந்த லோனெல்லாம் நான் கட்ட மாட்டேன், அவன் வாங்கின லோனை நான் எதுக்கு கட்டணும்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுமே வந்து நம்ம வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸில் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ தே ஆர் ஆல்சோ அக்கௌண்டபிள் ஃபார் த லோன். நெக்ஸ்ட்டு அசஸ்மெண்ட் ஆஃப் கேசஸ். ஓகே, ஸோ ஒரு வில்ஃபுல் டிஃபால்ட்டர் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கேஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக அசஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ண போகிறோம். அதில் மெயின் விஷயம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான், எப்போ வந்து நம்ம அந்த ரெக்கவரி ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஒரு பேங்க் வந்து எடுத்தோடனே போய் வில்ஃபுல் டிஃபால்ட்னு சொல்ல மாட்டாங்க. ரெக்கவரி ஆக்ஷன்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நோட்டீஸஸ் எப்போ நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க, அந்த நோட்டீஸஸ்க்கு என்ன ரிப்ளை வந்திருக்கு, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் வந்து எவிடன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எவிடன்சஸ் நீங்கள் எல்லாமே நீங்கள் உங்கள் பேங்க் போர்டுக்கு சப்மிட் பண்ணி தென் போர்டு ஹேஸ் டு அப்ரூவ் தட் ஒன். தென் ஓன்லி இட் வில் பி கிவன் டு ஆர்பிஐ. ஓகே, ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் எவிடன்சஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அவன் என்ன ரிப்ளை கொடுத்துருக்கான், என்ன மாதிரி அவன் பிஹேவ் பண்ணுறான், அது எல்லாத்தையுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைட். போர்டு அப்ரூவல் இஸ் மேண்டேட்ரி ஆஸ் ஐ செட். ஓகே, ஸோ இடி இஸ் ரெஸ்பான்சிபிள் பர்சன். எதுக்காக சார் போர்டு அப்ரூவல் கேட்குறாங்க? போர்டு அப்ரூவல் வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ த பேங்க் நம்ம வந்து ஆஸ் அ பேங்காக நம்ம பேங்க்கை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து இடி, எம்டி இவங்கெல்லாம் தான், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான். ஸோ தீஸ் பீப்புள் will directly communicate with RBI. They have the powers to communicate with RBI. At the same time, RBI will believe that it is a transparent manner only. It happened in transparent manner. ஸோ அது டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்திருக்கு. அந்த விஷயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. பிரான்ச் லெவல்லேருந்து ஒவ்வொரு டைமாக எஸ்கலேட் ஆகி ஆர்ஓ வந்து ZO வந்து சென்ட்ரல் ஆஃபீஸ் போய் தென் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் ப்ளேஸ் ஆகி தான் அப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த கேஸ். நெக்ஸ்ட் வந்து மானிட்டரிங். சரி, நீங்கள் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்னு சொல்லிட்டீங்க சார். ஒருத்தர் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஓகே, டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த ஆக்ஷன்ஸை மானிட்டர் பண்ணணும். மந்த்லி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன மூவ்மெண்ட் இருக்குது, அவங்க பணம் கட்டுறானா இல்லையா. நமக்கு மெயின் மோட்டோ வந்து என்ன அப்படின்னா லோன் க்ளோஸ் ஆகணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு வில்ஃபுல் டிஃபால்ட்டரோட சைக்கிள். ஓகே, இந்த வில்ஃபுல் டிஃபால்ட்டர் வந்து சிபில்லே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்டை நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் ஐ செட் earlier, சிபில் ஹேஸ் டு பி அப்டேட்டட் அண்ட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 lakhs. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25 lakhs கீழே வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர் வரமாட்டாங்க. அதுக்கு மேலே இருக்கவங்க தான். இட் நாட் ஓன்லி அபவுட் த லோன் அமௌண்ட், இட் இஸ் த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஆஃப் த லோன், விச் மீன்ஸ் லோன் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஆஸ் ஆன் டேட்டில் 25 lakhs அண்ட் அபவ் இருந்தது அப்படின்னா தே ஆர் வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸ். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு இது நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. அண்டு நம்மளோட ஆப் இருக்குது. நம்மளுடைய ஆப் நேம் வந்து ஸ்டடி ஐகான் JABCAB. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும். ஸோ அதில் வந்து JAB கோர்சஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. CAB கோர்சஸ் we are going to post as soon as possible. ஸோ உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார்
watching this video. Have a very good day.